உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டீம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சொந்த முயற்சியினால் எதை செய்தாலும் அது ஒரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது, விடுதலையை தர முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே இவற்றையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சுவாமி. நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, மேன்மை அடைவதற்கு நீர் வேண்டும் ஐயா. நீர்தான் வேண்டும் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தீர், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதே போல நீர் யோசேப்போடு கூட இருந்தீர், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். வேதத்தில் பார்க்கின்ற பாத்திரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் உயர்த்தப்படுவதற்கும் காரணம் நீர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தினீர். அதே போல இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருவுள சித்தத்தை அறிந்து அதன்படி நாங்கள் வாழக்கூடிய அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீர் திறந்து கொடுப்பீராக சுவாமி. அது எங்கள் உள்ளத்திலே அந்த விதையாக விழுந்து நூறத்தனியான பலனை நாங்கள் அறுவடை செய்யத்தக்க கிருபையை மாத்திரம் நாங்கள் உம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆக ஆவியானவர் நமக்குள் வருகின்றார். நான் ஆவியை பெற்றிருக்கின்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றேன், அந்நிய பாஷை பேசுகின்றேன், நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கின்றேன். நல்லது, அது நல்லது, அது மிக அவசியமானது. கர்த்தர் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு அவர் அதை அறிவுறுத்தியிருக்கின்றார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கின்ற வரையிலும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்காமல் இருங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்தாரே. காரணம் என்ன? அவர் நமக்குள் வரும்பொழுதுதான் நான் பலனடைய முடியும். என்னுடைய சுயத்தில் நின்றேன் என்றால் பல விதங்களில் நான் தடுமாறி போய்விடுவேன். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சொந்த பலத்தினாலேயோ உங்கள் சொந்த காலிலேயோ நின்று நீங்கள் ஜெயிச்சிடலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துடலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று தவறான கணக்கு போடாதீர்கள். முயற்சி அவசியம். ஆனால் இந்த முயற்சி சரியான பாதையில் அமைய வேண்டும் என்றால், இறுதி வரையிலும் அது நமக்கு வெற்றிகரமானதாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அப்போதான் பலன் அடைகிறீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க நான் பலவான், நான் என்னால் சாதிக்க முடியும், என் ஜபத்தினால் சாதிச்சிடலாம், உபவாசத்தினால் சாதிச்சிடலாம். ஒன்றும் முடியாது. ஆவியானுடைய துணை இருந்தால் மாத்திரமே நீங்கள் பலன் அடைய முடியும். ஜபத்தினால் சாதிக்கலாம். ஆனால் காலதாமதம் ஆகும்போது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். மனுஷியம் பலவீன பாண்டம், அதை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
ஒரு காரியத்திற்காக உபவாசிக்கிறோம், 2 காரியம் நடக்கும், 3வது காரியம் நடக்கலைன்னா அங்கே சோர்ந்து போயிடுறோம். அப்படி இல்லாமல் நம்மை பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு தேவை என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும், எருசலேம் என்று சொன்னால் நாம் நம்முடைய நடைமுறையில் பார்த்தோம்னா வீட்டிலும், அதே போல் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும். இப்போ யூதேயா முழுவதும் என்று சொல்லும் பொழுது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியிலும், நம்முடைய வீட்டில் சாட்சியாக இருக்கணும், அடுத்தது சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியிலே சாட்சியாக இருக்க வேண்டும். அடுத்தது சமாரியாவிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை ஸ்தலத்தில் புறஜாதிகளுக்கு மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்கணும். பூமியின் கடைசி பரியந்தமும், வாழ்நாள் கடைசி, நம்முடைய வாழ்நாள் கடைசி நாள் வரையிலும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அப்போ எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்கணும்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும்? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேண்டும். ஏனென்றால் எதனால் மகிமைப்படுகிறாராம்? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, மனுஷர் இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ பிதா மகிமைப்பட வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டுமென்றால், நீ எவ்வளோ நேரம், நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் சாட்சி இல்லாத வாழ்க்கை அப்படி இருந்ததுன்னா யாரும் உன்னை சட்டை பண்ண, அவன் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பிதா மகிமைப்பட மாட்டார். நான் வாரத்தில் 4 நாள் உபவாசிக்கிறேன், பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே பார்க்கின்றோம், பரிசேயனும் ஆயக்காரரும் ஜெபம் பண்ணும்போது பரிசேயன் சொல்கிறேன், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், தப்பே இல்லை, அது சரியான காரியம்தான். ஆனால் அதன் மூலமாக பிதாவாடைய நாம மகிமைப்பட்டதுன்னா இல்லை. ஏன் தெரியுமா? நான் உபவாசிக்கிறேன்ற ஒரு பெருமை அவனுக்குள்ளார இருந்தது. சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லை. அவனை தன்னை விட தாழ்வாக எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் தான் இருந்தது. இன்றைக்கு நம்மில் அநேகர் அப்படித்தான் இருக்கின்றோம். ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் நமக்குள்ளாக அந்த ஒரு ஆவிக்குரிய பெருமை, இதன் மூலமாய் தேவநாம மகிமைப்படாது, பிதா மகிமைப்பட மாட்டார். எப்போதுன்னா அவங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்ல, இவங்க கிறிஸ்தவங்க சண்டை போட மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவங்க அமைதியாக பேசுவாங்க, இவங்க கிறிஸ்தவங்க நீதி நேர்மையாக நடப்பாங்க, இவங்க கிறிஸ்தவங்க எல்லாத்துலேயும் வெளிப்படையாக அவங்க காரியத்தை செய்வாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, வஞ்சிக்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. இதுதான் சாட்சி. இவைகள் எல்லாம் தான் பிதாவை மகிமைப்படுகிறது. அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிறிஸ்தவங்க, அதனால என்ன செய்ய மாட்டாங்க? பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த சாட்சி தான் நமக்கு தேவை. இதன் மூலமாகத்தான் பிதாவானவர் மகிமைப்படுகிறாரே தவிர, இவங்க 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம், அதனால யாருக்கு பிரயோஜனம்? உன்னை பற்றி வேணால் அவங்க உயர்வாக நினைக்கலாம், ஐயோ ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்கன்னு நினைக்கலாம். அதனால் பிதா மகிமைப்படுகிறாரா? இல்லை. நீ நேர்மையாளனாக நடக்கும் பொழுது உங்கள் கிறிஸ்தவங்க நேர்மையாக இருக்கிறாங்க, அப்போது பிதா மகிமைப்படுகிறார். ஆகவே தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, அப்படின்றால் என்ன? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? அப்படி வாழுகின்றோமா? அப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நமக்கு அழகாக சில காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 19 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்ட 22வது வசனத்திலிருந்து, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால்
ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும். அப்போ சாட்சியுள்ள வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் நாம் நம்முடைய தேவ சாயலை இழந்து விடக்கூடாது. சொல்கிற ஆவியின் கடியும் அன்பு. நம்மளை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். நமக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். பொறுமையோடு. இதெல்லாம் தான் எதை காட்டுகின்றது? நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை காட்டுகின்றது. இதுதான் ஆவியின் கனி. இது நாம் மறுச்சு நான் இன்றைக்கி சண்டை போடக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டேன், நான் இன்றைக்கி பேச மாட்டேன்னு தீர்மானித்து விட்டேன். சில சமயத்தில் சிலர் சொல்கிறத கேட்டு இன்றைக்கி எங்களுக்கு மௌன விரதம்னுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரையிலும் நாங்கள் பேசவே மாட்டோம். எதுவாக இருந்தாலும் எழுத்தில் எழுதி காட்டுறது. எவ்வளோ அவசியமானது எவ்வளோ முக்கியமானதாக இருந்தாலும் பேச மாட்டாங்க. ஆனால் 5 மணி முடிஞ்சு 6 மணி ஆன உடனே அவர்கள் வரத்து இருக்கின்றதே. வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது. யாராவது ஒன்று இது பண்ணிட்டா நான் பேசாமல் இருப்பேன்னு சொல்லி தானே நீ அப்படி செய்தா இப்படி செய்தா. அப்பொழுது நடந்த காரியத்தெல்லாம் மனசில் அப்படியே அடக்கி வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த தங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்துவார்கள் பாருங்கள். அதற்கு பேசாமல் நாள் பூரா பேசிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்லை என்று இருக்கும். அதை போல தான் நாமும் என்ன செய்கிறோம்? அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று பல தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆனால் நம்மால் அப்படி செய்ய முடியவில்லை. காரணம், நம்முடைய சுயத்தை வைத்து நம்மால் நல்ல காரியத்தை செய்ய முடியாது. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்டதான்? அது அழிவுக்குரியது, நல்லதையே சிந்திக்காது. அதுக்காகத்தான் ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும். ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும். நடத்தப்படும் பொழுது மாத்திரமே இந்த ஆவியின் கனிகள் வெளிப்படும். அதன் மூலமாய் தேவ நாம மகிமைப்படும். அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கப்படுகின்றது. எல்லா இடத்திலையும் நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நீங்கள் பலன் அடைகிறீர்கள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலை வேணுமா? பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? சாபத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? உங்களுடைய கோப குணத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? அதுக்கு ஒரே வழி யார்? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கோழையாக இருக்கிற ஒரு மனுஷனை, பயந்து நடுங்கிற ஒரு மனுஷனை, ஒரு வீரமுள்ள தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றியது எது? இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் இருந்தார். பிரசங்கத்தெல்லாம் கேட்டார். யார் உங்களை இது பண்ணாலும், மறுதளித்தாலும், காட்டி கொடுத்தாலும், நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், நான் உங்களோடு கூட தான் இருப்பேன், உயிரை வேணாலும் கொடுப்பேன், எல்லாம் வீரா வசனம் பேசினார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிடிபட்டு அங்கே பிலாத்தின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது இவரும் பின்னாடியே போகிறாரு, மறைஞ்சு ஒளிஞ்சு போகிறாரு. ஆனால் அப்பொழுது அங்கே வாசல் படியிலே ஒரு வேலைக்கார பெண் பார்த்துட்டான். உன்னை பார்த்தா நீ அந்த அவரோடு கூட இருந்தான்னு தெரியுது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறா, எனக்கு அதை பற்றி தெரியாது, மறுதளிக்கிறார். 1 தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 முறை மறுதளிக்கின்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அப்போ தான் இயேசு சொன்னதை நினைவு கூறுகின்றார். சேவல் கூவதற்கு முன்பதாக நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய். மனம் கசந்து அழுறார். வீராவேசம் பேசலாம், வசனங்கள் பேசலாம். ஓ, நான் அப்படி, நான் இப்படி, நானாக இருந்திருந்தால் அப்படி செய்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லி பல காரியங்கள் இன்றைக்கு நாம் அதை தான் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். சுயத்தை நம்பி சுய பலத்தை சார்ந்து அதை செய்திடலாம், இதை செய்திடலாம் என்று அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வேலைக்காரிக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த ஒருவர் அப்போஸ்தலர் 2 பார்க்கின்றோம். அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற உடனே
முதலாவது எழுந்து நின்று தைரியமாய் பிரசங்கித்தவர் அந்த பேதுரு தான். இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? இந்த பலன் எங்கேருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருக்கு கிடைத்தது. அவருடைய முதல் பிரசங்கத்திலேயே 5000 பேர் மனம் திரும்பினாங்க. அடுத்த பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் திரும்பினாங்க. இந்த வல்லமை எங்கிருந்து வந்தது? இந்த பலன், அந்த தேவ பலன் எங்கிருந்து வந்தது? அவர் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஆக பயத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற யாவரையும் ஒரு தைரியமுள்ள மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்கிறது என்றால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்கு இருக்கின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரியே சகோதரியே, பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயமா? படிப்பை குறித்த ஒரு பயமா? ஐயோ தொழிலுக்கோ அல்லது வீட்டுக்கோ இவ்வளவு பணம் தேவை என்று அந்த பண தேவையை குறித்த ஒரு பயமா? அல்லது யாராவது உங்கள் பேரில் கடன் வாங்கி இருப்பார்கள், அவர்கள் அதை செலுத்துவார்களோ மாட்டார்களோ, அது நம்ம பேரில் வந்து விடுமோ என்று அப்படிப்பட்டதான ஒரு பயம் இருக்கிறதோ? அல்லது தொழில் வியாபாரத்தை குறித்து பயம் இருக்கிறதோ? நாம் ஆரம்பித்து விட்டோம், நன்றாக ஓடுகிறது என்பதற்காக 10 பேர் அதே தொழிலில் ஈடுபடுவார்கள். அது உலக வழக்கம். அதை கண்டு பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ? கவலைப்படாதீர்கள். இப்படி தான் அவன் பயந்துட்டு இருந்தான். ஐயோ நம்மளும் ஆண்டவரோட கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டா நம்மையும் பிடிச்சி அடிச்சிருவாங்களோ என்று சொல்லி அப்படி பயந்த அந்த பேதுரு பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்ற பிறகு எழுந்து நின்று தைரியமாக சொல்கிறான், சிலுவையில் அறைந்து கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தான் கொன்னீங்க, அவர் தான் உண்மையான மெசியா, அவர் தான் உண்மையான இரட்சகர் அறிக்கை பண்ணி சிங்கத்தை போல முழங்குகின்றான். ஆக நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி, எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆண்டவரே, எதையும் தாங்கும் இதயம் எனக்கு வேண்டும், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் எனக்கு வேண்டும், அந்த பரத்திலிருந்து ஞானம் எனக்கு வேண்டும், ஞானமும் அறிவும் உம்முடையது, அது எனக்கு தாரும், இந்த ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பயம் எல்லாம் மாறி போய்விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு பாட்டு பாடுறோமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வசனம் சொல்கிறதே. எப்பொழுது, எப்படி, அது என்ன மேஜிக்? எப்படி துக்கம் சந்தோஷமாக மாறும்? கேட்டது கிடைச்சதுனாலையா? கிடையாது. கிடைக்காமல் இருந்தாலும் சந்தோஷம். எப்படி மாறும்? எப்பொழுது மாறும்? யாரால் மாறும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்தால். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் விடுதலை உண்டு. அந்த பயத்திலிருந்து விடுதலை உண்டு. என்னத்தான் நடக்கட்டுமே, எது வந்தாலும் பயமில்லை. ஏனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கின்றார். ஆக நாம் எதற்காக கெஞ்ச வேண்டும், எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் அந்த ஆவியின் வல்லமை எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே உங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டு அவரிடம் கேளுங்கள், கர்த்தாவே என்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகியும். நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கி அது பழசுன்னு சொல்லிடுறோம், இன்றைக்கி புதிதாக சமையல் பண்ணுகின்றோம். ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை மட்டும் கேட்டால் நான் எங்கேயோ அந்த கூட்டத்தில் அபிஷேகம் பெற்றேன், இந்த கூட்டத்தில் அபிஷேகம் பெற்றேன், அதோடு சரி. ஒவ்வொரு நாளும் நாம் அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய புதிய பலன் நமக்குள் வர வேண்டும் பிரியமானவர்களே. இந்த சோர்வுகள், இந்த அசதிகள், இந்த தோல்விகள், இவைகள்லாம் இது உள்ளே இருக்கிறப்ப அந்த அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது, அந்த அக்கினி நமக்குள் இறங்கும் பொழுது இந்த சோர்வுகள், பலவீனங்கள் இவைகள் எல்லாம் முறிக்கப்பட்டு போய்விடுகிறது. கர்த்தருடைய ஆவி என்ன செய்யுமா? நுகத்தை முறிக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். எந்த நுகத்தை? உங்கள் பலவீனம் என்ற நுகத்தை முறிக்கும், பயம் என்ற நுகத்தை முறிக்கும், எல்லாவற்றையும் இழப்பு என்ற நுகத்தை முறிக்கும், வேதனை, வியாதி அல்லது இழப்புகள் என்ற நுகத்தை முறிக்கும். எது? பரிசுத்த வரும்போது உங்களுக்குள்ளார சிங்கத்துக்கு ஏற்ற ஒரு தைரியம் வந்துவிடும், ஒரு பலன் வந்துவிடும் பிரியமானவர்களே. எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலையும் உண்டு. உங்களுக்கு விடுதலை உண்டு, பயத்திலிருந்து விடுதலை உண்டு. அதே போல்
இந்த பிலிப்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சபையில் நிறைய பேர் சேர்ந்தாங்க, அதில் கிரேக்கர்களும் வந்தாங்க. ஆனால் அப்போ எல்லாருக்குமே எல்லாமே பொது உடைமையாக இருந்த காரணத்தினால அங்கேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, எங்கள் கிரேக்கர்களை எங்கள் ஆட்களையெல்லாம் நீங்கள் சரியாக கவனிக்கிறதில்ல, பந்தி விசாரிப்பு சரியில்லை, அதனால் அப்போஸ்தலர்கள் நீங்கள் வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களை இதுக்கு ஒரு நியாயம் செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது, அப்பொழுது சீடர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்தது அவருடைய சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் பிரசங்கிக்கும்படியா. அப்படி இருக்கல நாங்கள் இந்த பந்தி விசாரிப்பு அது இதுன்னு இதில் நாங்கள் நேரத்தை செலவழிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களை நாங்கள் அப்படி அலட்சியம் பண்ணவும் முடியாது. எனவே நீங்கள் ஒன்று செய்யுங்க. என்ன அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அதில் அவருக்கு சொல்கிறாங்க, இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து 3வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியும் ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எது அந்த பந்தி விசாரிப்பு பணிக்காக அவங்கள ஏற்படுத்துவோம். நீங்கள் ஒரு 7 பேர் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், அவங்க பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த. பரிசுத்தாவின்னு வந்துட்டாலே அங்கே ஞானம் இருக்கும், பரிசுத்தாவின் வந்துட்டாலே அவங்க நற்சாட்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட 7 பேரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாங்க. 5வது வசனம் சொல்லுகிறது, அதில் யார் எல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள் என்று வரும் பொழுது அதில் பிலிப்பு என்பவருடைய பெயரையும் நான் பார்க்கிறோம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரியாரையும் நிக்கோனா இப்படி ஆக இந்த ஸ்தேவானையும். அப்போ அந்த ஸ்தேவான் எப்படி அறிமுகமானான்னு பார்க்குறோம். அவர் ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாக தான் அறிமுகமாகிறார். ஆனால் அவர்கிட்ட என்ன இருந்தது, அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். எனவே அவருக்குள் அந்த ஞானம் இருந்தது, நற்சாட்சி உள்ளவராக இருந்தார். ஆக அந்த ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தவர் தான். அவர் போய் தெருவாக பிரசங்கம் பண்ணலை, இந்த அப்போஸ்தலர்கள் போல் பல காரியங்கள்லாம் செய்யலை. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை உண்மையாக உத்தமமாக இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஸ்தேவானை குறித்து தான் பார்க்குறோம். அவர் 8வது வசனம் சொல்கிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்படி செய்கிறதுக்கு காரணம் என்ன, பந்தி விசாரிப்புக்காரன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறான்னா அதற்கு காரணம் அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கும் கூட நம்ம நினைக்கிறோமில்ல, என் வேலை சின்ன வேலை, ஒரு சாதாரண வேலை, என்னால் என்னத்தை சாதிக்க முடியும். இந்த ஊழியத்தில் இருப்பவங்களையும் கூட, இந்த ஊழியம் செய்பவர்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கும் நிறைய இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். நான் என்ன சாதாரணமாக பெஞ்சு தானே தூக்கி போகிறேன், நான் அந்த பாயை தானே விரிக்கிறேன், யாராவது டேபிளாக அரேஞ்ச் பண்ணுறேன், இல்லைன்னா மைக் செட்டை கொடுக்குறேன், இப்படி தானே செய்துட்ருக்கேன். நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும். அங்கே ஸ்தேவான் என்ன வேலை பார்த்தாரு, பந்தி விசாரிப்பு. எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதா, இருக்கிற ஜாமான்லாம் கரெக்டாக இருக்கா, வேஸ்ட் ஆகாமல் செய்கிறாங்களா, இன்னும் யாருக்காவது ஏதாவது குறைபாடு இருக்கா, இந்த பந்தி விசாரிப்பு அதுதான் அவர் வேலை. ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். அவர் மூலமாகவும் தேவன் கிரியையை நடப்பித்தார். இந்த பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தவர் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட காரணத்தினால், நற்சாட்சி பெற்றவராய் இருந்த காரணத்தினால் அவர் மூலமாகவும் தேவன் பலத்த காரியத்தை செய்தார். கடைசியில் அவருடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்கின்றோம். திருச்சபையில் முதல் இரத்த சாட்சியாக கிறிஸ்துவுக்கு என்று உயிரை கொடுத்தவர் இந்த ஸ்தேவான். அந்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்காக அழைத்து சென்று அங்கே இருந்த பொழுது வேதம் என்ன சொல்கிறது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டார். பாருங்கள், அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலும் கொலை செய்ய போகிறாங்க. அப்படிப்பட்ட சமயத்திலும் கூட ஸ்தேவான் பரிசுத்த ஆவினால் நிரம்பி இருந்ததுனால அவருக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லை. ஐயோ இப்படியெல்லாம் செய்ய போகிறாங்களேன்ற அந்த அச்சம் இல்லை. சூழ்நிலையை பார்க்கலை, அவங்க எரிந்து போடுற கல்லை பார்க்கல. ஆண்டவரே உமக்காகத்தானே நான் எல்லாம் செஞ்சேன், இப்போ இப்படி மரணத்திற்கு கையெழுத்து விட்டீரே என்று சொல்லி குறை பேசலை. காரணம் என்ன, அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி எங்கு உண்டோ
கர்த்தரின் ஆவி எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. மரணத்தை குறித்த பயம் இல்லை, அந்த பயத்திலிருந்து விடுதலை அவருக்கு கிடைத்தது. அப்படி இப்படி என்று அந்த சோர்விலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை பின்மாற்றம் என்பதிலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. காரணம் என்ன? அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர். அதே போல் இன்றைக்கு நீங்கள் நினைக்காதீங்க, சின்ன வேலை தான், கொஞ்சம் சம்பளம்தான், அதில் நீங்கள் உண்மையாக இருங்க, அதில் உத்தமமாக இருங்க, அதில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நடந்து கொள்ளுங்கள். உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எப்பொழுது என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் நடக்கும்போது மாத்திரமே. அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நம்ம யாராகவும் இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், அவர்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஏனென்றால் ஆதிகால அப்போஸ்தலர் திருச்சபையை ஸ்தாபித்தது யார்? படித்தவர்களும் வேத பாரர்களும் வேத பண்டிதர்களும் அல்ல, சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள், சாதாரண மக்கள். அவர்களை கொண்டு தான் முதல் திருச்சபையானது, ஆதி திருச்சபையானது உருவாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆக அவர் மட்டும் நமக்குள் இருப்பார் என்று சொன்னார். நம்ம ஐயோ சரியாக படிக்கிறோம் இல்லையே, நமக்கு ஞானம் இல்லையே, நம்ம அந்த டியூஷனுக்கு போகலையே, நல்ல ஸ்கூலில் சேரலையே, நல்ல மார்க் வாங்குவோமா, நல்ல எதிர்காலம் வருமா, இந்த பயம் வேண்டாம். ஆவியில் நீங்கள் நிரம்பி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க 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 நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து, நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து உயர்த்த என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன? 5வது வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். பாருங்கள், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் ஆகும். ஏன்னா ஆவியின்படி நடக்கிறவர்கள் எப்படி நடக்கிறார்களா? ஆவியின்படி நடக்கின்றார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தின்படி நடக்கின்றார்கள். மாம்ச சிந்தை மரணம். நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரால் நடத்தப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரால். நம்முடைய ஆத்துமாவை நடத்துவது 2 வகையான ஆவிகள். ஒன்று மாம்சீகம், மற்றொன்று ஆவி. ஆக இந்த மாம்சத்தினால் நாம் நடத்தப்பட்டோம் என்றால், மாம்ச சிந்தை மேலோங்கி நிற்கும் என்றால், இந்த மாம்சம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது பாவத்திலே உற்பத்தியாகி பாவத்திலே வளர்ந்து பாவத்திலேயே ஊறி போனது. ஆக மாம்ச சிந்தை எப்பொழுதுமே தீயதாகத்தான் இருக்கும். அதனுடைய முடிவு மரணம். ஆனால் ஆவியானுடைய சிந்தையோ தெய்வீக சிந்தை. எது நல்லது, எப்படி போக வேண்டும், இதோ இதிலே வழி நடவுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படி பார்க்கின்றோம். 21வது வசனத்தில், இதோ இந்த வழியை நடங்கள், வலது புறமாவது இடது புறமாவது நீங்கள் சாயாமல் இதோ இந்த வழியிலே நீங்கள் நடவுங்கள் என்று நமக்கு வழி காட்டுவது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். சில சமயத்தில் சில காரியங்களை நம்ம செய்துட்டோம்னா உடனே நமக்கு மனசுக்கு ஒரு உறுத்தல், ஐயோ இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி செய்திருக்கக்கூடாது. இது ஆவியானுடைய அறிவுறுத்தல். ஆனால் மாம்சம் என்னமா தெரியும், இப்படி சொன்னால் தான் நாளை முன்ன அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்மகிட்ட சண்டைக்கே வரமாட்டாங்க. இப்படி செய்தால்தான் அவர்களுக்கு நம்மை குறித்து ஒரு பயம் இருக்குது. இது மாம்ச சிந்தை. இதனுடைய முடிவு என்ன? விரோதம், பகை, சில சமயம் கொலை செய்கின்ற அளவுக்கு அல்லது தற்கொலை செய்கிற அளவுக்கு அது கொண்டு போயிடும், மரணம். ஆனால் ஆவி என்ன செய்யும் தெரியுமா? பொறுமையாக போகிறதுனால ஒன்றும் நமக்கு கஷ்டம் இல்லை. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய நல்ல காரியம் ஏதாவது இருந்தால் செய்ய வேண்டும். இதை செய்யாதே, உனக்கு நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில் நீ செயல்படாத. அது ஆவி.
அப்படியாக நடத்தப்படும் பொழுது அது ஜீவ பாதைக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. அதனுடைய முடிவு சமாதானமும் சந்தோஷமாக இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு அது நஷ்டப்படுவதாக இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவோ நமக்கு ஜீவனாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும். அபிஷேகம் பெறுவது என்று சொன்னால் வெறுமனே நாம் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு இருப்பது மட்டுமல்ல, அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் நாம் வேண்டிக் கொள்வது எது என்று அறியாமல் இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமோசோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்வார். உங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றால், ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாமல் குழம்பி இருக்கின்ற நேரத்தில், கர்த்தாவே எதற்காக ஜெபிக்க வேண்டுமென்றே தெரியவில்லை என்ற நிலைமையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் அவர் உங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுப்பார். அவர் உங்களுக்காக விண்ணப்பத்தை ஏறெடுப்பார். எப்படியா வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட அவர் ஏறெடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு, நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது வெறுமனே வார்த்தையினால் அல்ல, நாம் பேசுகின்ற அந்த அந்நிய பாஷையிலே அல்ல, வெறும் பரவசத்தில் அல்ல. அது என்ன செய்கிறது? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நமக்கு விடுதலை கொடுக்கிறது, நம்மை மேன்மைப்படுத்துகின்றது, நம்மை சாட்சியாக நிறுத்துகிறது, பரலோக பிரஜையாக நம்மை மாற்றுகிறது, நம்மை தேவனுடைய புத்திரர்களாக மாற்றுகிறது, அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் நம்மை சுதந்திரர்களாக அது மாற்றி கொடுக்கிறது. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் அலட்சியம் பண்ணாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை அபிஷேகியும், நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறேன் ஐயா. எதையோ என்னை குழம்பி போய் கொண்டிருந்தோம், உலக பிரகாரமான காரியங்களையும் பிரச்சனைகளையும், கர்த்தாவே நாளை என்ன நடக்கும் என்று திட்டமில்லாத ஒரு நிலைமையில், அப்பா நம்பிக்கையற்ற நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் சுவாமி. இதோ இந்த வேளையிலும் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வர வேண்டுமென்றால், இவற்றிலிருந்தெல்லாம் எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமென்றால், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர் சுவாமி. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் உபவாசம் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆலயத்துக்கு போகணும். எல்லாம் நல்லது, இது எங்களுடைய சுயம் ஆண்டவரை. அதை நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க. இவைகளெல்லாம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படியாகத்தான் இருக்க வேண்டும், சுயத்தின்படி அல்ல, எங்களுடைய மாம்ச சிந்தையின்படி அல்ல ஆண்டவரை. ஆவியானவருடைய வழிநடத்துதல் எங்களுக்கு வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலே தேவ ஆலோசனை வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை வேண்டும் ஆண்டவரை. எப்பொழுதும் நாங்கள் உமக்குள் அனலாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் அனலாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா துன்பங்களும் துயரங்களும் இழப்புகளும் வேதனைகளும் எல்லாம் கர்த்தாவே அந்த பஞ்சு ஆனது நெருப்பில் எப்படி சுட்டரிக்கப்பட்டு போய்விடுகிறதோ அதே போல் இவைகள் அனைத்தும் தீமைகள் அனைத்தும் எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமையினால் சுட்டரிக்கப்பட்டு போய்விடும் சுவாமி, சுட்டரிக்கப்பட்டு போய்விடும். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்கள் உள்ளமும் எங்கள் இல்லமும் நிரம்பி இருக்கும் தகப்பனே. இந்த நாளிலும் நீர் அதை எங்களை தெளிவுபடுத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தாவே எங்களை உயர்த்த வல்லவர் அப்பா. எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டோம் ஐயா. ஆகவே எங்கள் பலவீன நேரத்தில் தகப்பனே, நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில், நாங்கள் கைவிடப்பட்ட நேரத்தில் தகப்பனே, நாங்கள் பின்மாற்றம் அடைந்த நேரத்தில் அதை பற்றி நாங்கள் ஆண்டவரே தகப்பனே யோசிக்காமல், அதை பற்றி கவலைப்படாமல், இனி என்ன செய்வது என்று திக்கு தெரியாத காட்டில் இருப்பதை போல தகப்பனே நாங்கள் இல்லாமல், இன்றைக்கு எங்கள் அறிவு கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுத்தீர். இவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு என்று சொன்னார். அது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒன்று தான்.
ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொன்னீரே. அந்த ஆவியானவரை எங்களை நீர் ஆட்கொள்வீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆட்கொள்ளுங்க தகப்பனே. அவர்கள் மூலமாய் அந்த குடும்பம் விடுதலை ஆகட்டும். அவர்கள் மூலமாய் அவர்கள் தொழிலானது தகப்பனே பல கட்டுக்களிலிருந்து விடுதலை அடையட்டும். அவர்கள் மூலமாய் பிள்ளைகளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுதலை அடையட்டும் சுவாமி. அபிஷேகம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அபிஷேகிங்க. ஒவ்வொருவரையும் யாரும் அதை இழந்து போய்விடாதபடி, அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. உம்மை பற்றி அறிகின்ற இந்த அறிவிலே நாங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கர்த்தாவே எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கின்ற அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியா, எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியா எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் வாழ, மற்றவர்களை வாழ வைப்பதற்கு வழிகாட்ட என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் அப்பனே நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவரை உமக்குள் நாங்கள் வாழ, உமக்குள் வளர, உம்முடைய ராஜ்ய விருத்திக்கென்று பயன்பட நீர் கிருபை தருவீராக. நீர் கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியில் நாம் பலப்படுவோம். கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வார். God bless you.